அக்குபங்சர் சிகிச்சை முறையில் ஸ்ரீயின் விளக்கத்தை இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு மன்னர் வாழ்ந்த நாட்டில் உலகிலேயே சிறந்த மருத்துவரை அழைத்து ஒரு கேள்வி கேட்டார். என் மக்களுக்கு நல்ல உணவு, நல்ல வீடு எல்லாம் இருக்கிறது. இருந்தும் ஏன் பலர் நோய்வாய்ப்படுகிறார்கள்? மருத்துவர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் மன்னரை அரண்மனையின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அழகான ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மருத்துவர் கேட்டார், அரசே, இந்த விளக்கு ஏன் எரிகிறது? மன்னர் சொன்னார், அதற்குள் எண்ணெய் இருக்கிறது. திரி இருக்கிறது. மருத்துவர் சிரித்துவிட்டு கேட்டார், எண்ணெய் இருந்தும் திரி இருந்தும் தீ இல்லை என்றால் ஒளி வருமா? வராது என்றார் மன்னர். அப்போது மருத்துவர் கூறினார், அதேபோல் மனித உடலில் எலும்பு, தசை, இரத்தம், உறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவற்றை இயக்கும் ஒரு உயிர் ஆற்றல் தேவை. அந்த உயிர் ஆற்றல்தான் ஸ்ரீ கியூஐ. இந்த ஸ்ரீ உடலின் பாதைகளில் தடையின்றி ஓடும்போது மனிதன் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பான். ஆனால் அதன் ஓட்டம் பாதிக்கப்பட்டால் வலி, சோர்வு, மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் தோன்றும். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வீரன் கடுமையான தோள்பட்டை வலியுடன் வந்தான். மருத்துவர் அக்குபங்சர் மூலம் குறிப்பிட்ட புள்ளிகளில் சிகிச்சை அளித்தார். சில நாட்களில் வீரன் மீண்டும் வந்து, என் வலி குறைந்துவிட்டது, என் உடலில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றான். மருத்துவர் கூறினார், அக்குபங்சர் ஒரு மந்திரம் அல்ல, அது உடலின் இயற்கையான உயிர் ஆற்றலான ஸ்ரீயின் ஓட்டத்தை சமநிலைப்படுத்த உதவும் ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையாகும். மன்னர் அதை கேட்டுவிட்டு மக்களிடம் கூறினார், நாம் உடலை மட்டும் கவனித்தால் போதாது. உடலை இயக்கும் உயிர் ஆற்றலின் சமநிலையையும் மதிக்க வேண்டும். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நாம் ஸ்ரீயை கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் காற்றைப் போல அதன் விளைவுகளை உணர முடியும். ஸ்ரீ சமநிலையில் இருந்தால் உடலும் மனமும் இணைந்து ஆரோக்கியமாக செயல்படும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.